இந்த விஷ வைத்தியம் சம்பந்தமாக நாங்கள் தேடி போன இடம் தான் மட்டக்களப்பில் கண்ணங்குடான்ற இடம். ஏனென்று சொன்னால் அங்கே தான் இந்த விஷ வைத்தியர்கள் எல்லாம் இருக்கிறாங்களாம்னு சொல்லி நாங்கள் தேடி போயிருந்தோம். ஆனால் அதை தாண்டி ஒரு அபூர்வமான விஷயம் எங்களுக்கு கிடைச்சது. அதுதான் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கல். இந்த கல் கண்ணங்குடாவில் எப்படி வந்ததுன்னு சொல்லி யாருக்குமே தெரியலை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கதைகளை சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்த விஷக்கடிகள் சம்பந்தமான ஏதாவது நோய்கள் இருந்தால் அந்த கல்லில் அந்த கடிப்பட்ட இடத்தையோ அல்லது கீறுப்பட்ட இடத்தையோ கொடுத்தால் அந்த கல் அவங்களோட உடம்புல இருக்கிற அத்தனை விஷத்தையுமே உறிஞ்சி எடுக்கிறதா இந்த மக்கள் சொல்கிறாங்க. நாங்கள் போன அண்டைக்கு கூட இந்த கல்லில் வாதம் வந்த ஒரு அக்காவை கொண்டு வச்சு அவைய உறிஞ்சி அந்த கல் அவையோட உடம்புல இருந்த வருத்தங்களை உறிஞ்சி எடுத்ததா அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க. அதை தாண்டி நிறைய விஷ வைத்தியம் சம்பந்தமான விடயங்களை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கிரண்டி என்று சொன்னா என்ன? வருமானம் எல்லாம் இதுக்கு வருமானம் எல்லாம் நான் காசு கொடுத்தாமல் எல்லாம் கடையில வாங்கிட்டேன். அவங்க இப்ப தாராங்களா? எவ்வளவு தருவாங்க? 200-300 காசு தருவாங்க. அவை தார காசு காணாது மணி. நான் கேட்கறது ஏன் கேட்கறல? நீங்க நான் கேட்கறது அப்பா அவங்க அப்படித்தான் கேட்கறாரு. நான் எனக்கு பாம்பு அடிச்சு இங்க வந்தான். எனக்கு அவருக்கு கல்லெல்லாம் அமைச்சு என்ன பாம்பு அடிச்சது? எனக்கு என்ன பாம்பு தெரியல. நான் புல்லு வெட்ட போற மாட்டுக்கு ஆயிரத்தி மணிக்கிட்ட போன இடத்த எனக்கு பாம்பு எனக்கு ஒரு நாள் இழுத்தமா இருந்து காலில் அது இருத்த மாதிரி அவ பக்கத்துல வந்தாங்க. எனக்கு இருத்த மாதிரி பாம்பு அடிச்சு பொருள் பெரிய ஓடி அப்படி புல்லு ஓடி வந்தேன். ஓடி வந்தவொடனே இங்கே வந்தேன். இங்கே வந்தவொடனே எல்லாம் பார்த்து கையெல்லாம் அப்படி பார்த்தாரு. இது கொஞ்சம் விஷம் பாம்பு இல்லை, நோம்பு பாம்பு கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு குடிச்சதான் தந்து டொய்லெட் போகலாம் குடிச்சு வந்து நல்லா சுகமாக இருக்கு. இந்த இருக்க பாம்பு கடிச்சா தம்பி, இன்னாருக்கு இளைய தம்பி, இன்னாருக்கு இளைய தம்பி அப்படியே கசைக்கு போட்டு தம்பி கொடுத்தா தம்பி. கசைக்கு போட்டு சாப்பிட கொடுக்குறா? என்ன வருத்தம் வந்த கடைசியா? அம்மா எனக்கு மருந்து வந்தவ வயிற்றால போறதுக்கா? அது என்னன்னு சொன்னா அந்த மஹிந்த ராஜபக்ச அந்த கையில போட்டு அந்த கசமன் அது நான் கேள்விப்பட்ட விதத்துல கோடி கணக்கு விலைக்கு போகுதான்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நீங்க சொல்றீங்க ஜஸ்ட் ஒரு 5000 தான் செய்யலாம்னு சொல்லி சொல்றீங்க. இப்பங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்கு முதல் வீடியோ இந்த முறிவு வைத்தியம் சம்பந்தமா பாத்துருப்பீங்க. இப்ப நம்ம பார்க்க போற வீடியோ இந்த சிறுபிள்ளை வைத்தியம், அடுத்தது முறிவு வைத்தியம், அடுத்தது முக்கியமா இந்த விஷ வைத்தியம். விஷப்பாம்புகள் விஷப்பூச்சிகள் கடிச்சா அந்த விஷத்தை வெளியே எடுக்கிறதுக்காக நம்மளோட தமிழ் பாரம்பரியத்துல நிறைய முறைகள் இருந்தது. அந்த முறைகளை பாரம்பரியமா பயன்படுத்தி வராங்க. இப்பயும் இது கண்ணங்குடா அண்ணா கண்ணங்குடாவில் தில்லையம்பலம் என்ற ஐயாட உறவினர்கள் அவர் தான் செஞ்சு கொண்டு வந்திருக்கார். அவருக்கு முதலும் செஞ்சவங்க ஓகே அவங்களுக்கு முதல் இருந்து அவங்க பரம்பரையா செஞ்சு கொண்டு வராங்க. அதை பத்தி தெரிஞ்சு கொள்றதுக்காக தான் நம்ம இங்க வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். அந்த கையில வச்சுக்கிறதா மருந்து இல்லை. நம்ம அம்மா தான் இப்ப செஞ்சு கொண்டு வரா. தில்லையம்பலம் ஐயாட வைஃப், தில்லையம்பலம் ஐயாட வைஃப் தான் இப்ப இந்த விஷ வைத்தியம், அடுத்தது சிறுபிள்ளை வைத்தியம், அடுத்தது முறிவு வைத்தியம் எல்லாம் அம்மா செஞ்சு கொண்டு வரா. அம்மா தான் இதுக்கு முதல் அவருக்கு அந்த அரைச்சி கொடுக்குற வேலையெல்லாம் செஞ்சா. அப்ப அம்மாக்கு என்ன செய்யறது எப்படி செய்யறதுலாம் தெரியும். இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களா அம்மா? என்னண்டு இது பக்கத்தால ஒரு குளிச்சா பண்ணி, இது கிரந்தி குளிச்சா, இது தூள் கையா காடு கடந்து கிரந்தி குளிச்சா என்னண்டு செஞ்சு நீங்க சொல்ல மாட்டீங்க? தெரியும் மூலிகையில இங்கேதான் செய்யறது. இந்த பக்கத்தால ஒரு குளிச்சா பண்ணி கடையில வாங்குற ஜரா கடை. எனக்கு எல்லாம் தெரியும். என்ன வாங்குறேன்னு சொன்னா என்னத்த பண்ற? குளிசையா பண்ற நீங்க? மருந்து வாங்கி அரைச்சுதான் செய்யற நீங்க. போட்டா வயிற்றால போறது இல்லாம போகுமா? பக்கத்தால போகும். வயிற்றால போகுமா? போக வைக்கிறதுக்காக போடுற என்னதுக்காக வயிற்றால போக வைக்கிற? என்ன பக்திகளுக்கு வரிகள் வந்தா சாப்பிடாம விஷப்பாம்புகள் அடிச்சாம்பி அது அவரு தருவாரு. இப்ப எங்களுக்கு எல்லாம் கல்லெல்லாம் பார்த்துட்டு இவருக்கு விஷம் இருந்தேன்டா டொய்லெட் போக தருவாரு. அது எப்படியும் 6 குடிச்சா மஞ்சா 6 குடிச்சா அப்படி தருவார். தந்தா டொய்லெட்ல அந்த விஷயங்களும் வட்டியால போயிடுமா. எனக்கு அவர்தான் போய் தாரவர். அவ உடம்புக்குள்ள போற விஷயம் வயிற்றுக்குள்ள வரைக்கும் போகுமா? என்னண்டு தெரியுமா? இது வயிற்றால போறது கொடுக்கறது தம்பி. நம்மள ஒரு வருஷத்துக்கு ஒரு காம்பி கட்டாயம் வயிற்றால குடிக்கணும். அதுக்காக இது சரகு கடையில அந்த சாமான் வாங்குறது வாங்கி அதை அரைச்சி தம்பி அதை பதப்படுத்தி அரைக்கிறது. அரைச்சி எடுக்கிற அந்த அது அரைச்சி எடுத்து தான் கொடுக்கறது.
அதான் அந்த குளிச்ச என்னத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு வயிற்றால போ என்ன தெரியுமா வகுத்தால போய் குடிக்கணும் முன்னாடி. என்ன தெரியுமா அப்படி அது அந்த வயிற்றால போறதுக்கு செஞ்சு வச்சுக்கிற குளிசன் என்ன தெரியுமா அப்படி மற்றது நம்மள பாத்துக்குள்ள இருக்கிற அந்த கெட்ட கிருமிகள் முழுதும் இதால வந்து இது வயிற்றால எல்லாம் அழுத்தப்படும் அதுக்காகத்தான் வயிற்றால ஆனா இங்கிலீஷ் வைத்தியத்துல அப்படியே பாமசியில் எடுக்கலாம் மருந்து ஆனா முடியாது அது இதே மாதிரி இருக்காது இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணாங்கன்றீங்க அந்த வேலை செய்யாது வேலை செய்யாது வேலை செஞ்சா அந்த குறைவா அதாவது நேரம் எடுக்கும் தம்பி உடனே தம்பி இத குடிச்சு தம்பி குடிச்சு ஒரு 10 நிமிஷத்துல தாண்டி எல்லாம் தம்பி எல்லாம் முடியும் ஒரு 10 நிமிஷத்தாலே வயிற்றால போமா இது கிரந்தி குளிச்ச மாதிரி. இது கிரந்தி குடிக்கிற குளிசையா கிரந்தி என்று சொன்னா என்ன கிரந்தி ஏண்டா கையால் கடிகளுக்கு உண்மையா மேல கடிகளுக்கு இந்த எலக்ட்ரிக் இதுக்கு தானே தம்பி அதுகளுக்கு வந்து இது தம்பி இந்த குளிசையை பாவிச்சோடனே அது தம்பி அது ஒரு 5 நாளையா தம்பி அது போயிட்டு ஏன்னா இங்கிலீஷ் வைத்தியம் தம்பி அந்த குளிச்சா அது குளிசையால அலர்ஜிக்கு வருது இங்கிலீஷ் வைத்தியம் போட்டா இங்க தம்பி அது அப்படி வருது தம்பி ஆனா நாட்டு வைத்தியம் இருக்காங்க தம்பி அதால தம்பி இது இந்த குளிச்சையை தம்பி பாவிச்சோம்னு சொன்னா அது அடியோட தம்பி அது முட்டாயில தாகும் அப்படித்தான் தம்பி அது இங்க நாட்டு வைத்தியத்துக்கும் இங்கிலீஷ் வைத்தியத்துக்கும் அதாவது இப்ப அண்ணா சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா ஜோய் இங்கிலீஷ் மருந்த போட்டோம்னு சொன்னா அதை தற்காலிகமா இப்ப கொஞ்ச நாளைக்கு நிப்பாட்டுமே தவிர ஃபுல்லா இல்லாம போகாது நாட்டு வைத்தியத்தின் படி இந்த கிரந்திக்கு போடுற குளிசை போட்டா இப்ப உங்களுக்கு ஒரு கிரந்தி இருக்குன்னு சொன்னா அந்த கிரந்தி வாழ்க்கை ஃபுல்லா இல்லாம போயிடும் இல்லாமலே போயிடும் கிரந்தி ஏன்டா அது நாட்டு வைத்தியம் ஏனண்டா அது நம்மட அந்த பராம்பரையா அந்த இது முனிவருமாறு ஏனண்டா அவைய கண்டுபிடிக்க மருந்தானே அது நான் ரஜமணி சரி கேட்டுவேன் பண்ணி கசமணி என்று சொல்றது ரஜமணியண்டா மைந்த ஓட்டிக்காத காலத்துல கொண்டு போயிடும் மஹிந்த ராஜபக்சே கொண்டு போல போட்டிருக்கிறது இப்ப வாங்குறதுக்கு அது எவ்வளவு முடியும் செய்யறது கடையில வாங்குறது பண்ணி நான் சரி கேட்டுவேன் எவ்வளவு முடியும் அது அது 5000 இருந்தா காணும் அந்த மருந்து வாங்க அது என்னத்துக்காக போடுறவங்க அது அது எல்லா வருத்தத்துக்கும் முடிக்கும் பண்ணி எல்லா வருத்தத்துக்கும் வருத்தம் வராம இருக்கும் தம்பி உடம்புல என்ன தெரியுமா தம்பி அது தசமணி என்றது தம்பி அது அது என்ன டைம் இருந்த தம்பி தசமணி தம்பி அது எல்லா வருத்தம் தம்பி அது முகவர் வசியமும் மற்றது எந்த ஒரு வருத்தம் வராது தம்பி அது அதை போட்டோம்னு சொன்னா அது தம்பி அது பதப்படுத்தி ஒரு கிழமைக்கு ஒரு மாசமோ தெரியாது தம்பி அது இதே தம்பி அண்ணாடி கல்லு தம்பி அண்ணாடி அதை தம்பி பதப்படுத்தி அதை செய்யணும் தம்பி அது செஞ்சு அது புரிய மாதிரி அது நீங்க செய்வீங்களா இல்ல எனக்கு அம்மா செய்வா அம்மா செய்யலாம் எல்லாம் பாத்துட்டு இருக்கிறார் தானே அவதான் எல்லாம் அப்பா என்னென்ன சாமான் சொல்லி அவட்ட கொடுக்கறது அந்த சாமான் எல்லாம் தம்பி அவருக்கு தெரியும் அம்மாக்கு அம்மா செய்வாவோ ஆனா எனக்கு தெரியாம ஏனண்டா ஆனா எனக்கு தெரியும் அது அந்த சாமான் எல்லாம் தெரியும் அந்த பதப்படுத்துறது அவைக்கு தான் தெரியும் அம்மாவுக்கு தான் தெரியும் எத்தனை வருஷம் அம்மா செய்றீங்க அது அப்பா செத்து மணி இப்ப 3 வரைக்கும் செத்து மருந்து காசு வார மணி நான் எல்லாம் செய்யறேன் நிறைய பேர் வராங்களா வருமானம் எல்லாம் இதுக்கு வருமானம் எல்லாம் நான் காசு கொடுத்தா மணி எல்லாம் கடையில வாங்கிட்டுனா அவங்க இப்ப தாராங்களா எவ்வளவு தருவாங்க மணி 200-300 காசு தருவாங்க அவை தார காசு காணாது மணி நான் கேட்கறது மணி ஏன் கேக்குறல நீங்க நான் கேட்கறது அப்பாவும் அப்படித்தான் கேட்கறது காசு கேட்கறதே இல்லையா நீங்க இப்ப அவங்க தாரதே வண்டி எடுக்கிறாங்க அப்படியே என்ன தெரியுமா எங்க அப்பாவும் 88ஆம் ஆண்டு தம்பி எங்களோட அப்பா வைத்தியத்துல நான் சாருங்க செய்யறாரு ஆனா பொட்டம் பேச தம்பி அந்த மருந்து கொடுத்தாரு தம்பி அப்பா கேட்டு வாங்க ஆனா அவங்க அப்பா காசு கேட்டு தம்பி இவ்வளவுதான் தாங்கண்டு தம்பி கேட்டு வாங்குறது தம்பி அப்பா தாரத்தை நீங்க தம்பி இப்ப நீங்க இந்த குளிசைக்கு வயிற்றால வர குளிசைக்கு தம்பி நீங்க 500 ரூபாய் தந்தீங்கன்னு வேணா அப்பா அதுல அவற்றை மருந்துக்கு ஏற்ற மாதிரி அவற்றை கூலிக்கு ஏற்ற மாதிரி 200 ரூபாய் காசு எடுத்து போட்டு 300 ரூபாயை திருப்பி கொடுப்பாரு தம்பி அந்த அளவுக்கு தான் தம்பி அப்பா அப்படி இல்ல நீங்களும் அவர்கிட்ட செஞ்சிருக்கீங்களா அவரு பெரியப்பா நான் எனக்கு பாம்பு அடிச்சு இங்க வந்து எனக்கு அவருக்கு கல்லெல்லாம் அமைச்சு என்ன பாம்பு கடிச்சது எனக்கு என்ன பாம்பு தெரியும் நான் புல்லு வெட்ட போற மாட்டுக்கு
ஆயுத மலையில போன இடத்த எனக்கு பாம்பு எனக்கு ஒரு நாள் இருட்டமா இருந்து காலு அது இருட்ட மாதிரி அவ பக்கத்துல நாங்க எனக்கு இருட்ட மாதிரி பாம்பு அடிச்சு போடல பெரிய ஓடி அப்படி புல்லு ஓடி வந்தோடனே இங்கே வந்தேன். இங்கே வந்தோடனே எல்லாம் பார்த்து கையை தம்பி பார்த்தாரு. இது கொஞ்சம் விஷம் உரிய பாம்பு இல்லை, நோம்பு பாம்பு தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு குடிச்செல்லாம் தந்து டொய்லெட் போகலாம் குடிச்சு வந்து நல்லா சுகமாக எனக்கு விஷக்கல்லு வச்சு செஞ்சதா அப்படி? கல்லை வச்சுதான் பாப்பாரு. ஓகே, இப்பயும் அந்த விஷக்கல் எல்லாம் வச்சு செய்யறீங்களாமா நீங்க? விஷக்கல்லாவே அந்த பொடிச்சல் கொண்டு வரல தானே. ஓகே, ஆனா நீங்க செய்யறீங்க தானே விஷக்கல் எல்லாம் வச்சுன்னு? விஷக்கல்லு வந்து இயற்கையா வாரதா இல்ல நீங்க செஞ்செடுத்து? அவர் அப்பா செஞ்சு எடுத்தது தானே. நம்மளாதான் செய்யணும். அது நான் நினைச்சேன்னா இயற்கையா வரும் தம்பி. அது இயற்கையா தம்பி, அது இயற்கையாண்டு எங்கட ஊர்ல தம்பி ஒரு கல் ஒன்று இருக்குது, இங்க இருக்குது. அந்த கல்லு தம்பி அது பெரிய கல்லு, அந்த கல்லு தம்பி அது இயற்கையா தம்பி அது இருக்குது. ஆனா எனக்கும் தெரியாது தம்பி. ஆனா எனக்கு மூத்தாக்கள் அவங்க, ஆனா அவங்களுக்கு தான் தெரியும். எனக்கும் தெரியாது. நான் இந்த பிறந்த நாளைக்கு நான் அந்த கல்லு வந்து தெரியாது. ஆனா தம்பி அதுல இப்ப இருக்கா, நீங்க பாத்துருக்கீங்களா? காட்டுவீங்களா தம்பி? அந்த கல்லு அதான் தம்பி நாட்டு வைத்தியம் என்று சொன்னா தம்பி. அந்த அந்த பாம்பு கடிச்சாம்பி அந்த கல்லை ஒன்றை கொடுத்தாம்பி நம்ம இடத்துல கடிச்சாம்பி அதுல கீறி போட்டு காலை வச்சோம்னு சொன்னா அப்படியே தம்பி. அது எனக்கு நான் கொடுக்கல தம்பி, இழுத்தெடுக்கும் தம்பி. அந்த கல்லுல ஒன்று வச்சாவா? ஓ உண்மையா சொல்லுங்க தம்பி, அத காட்டுவாரு போய் பாருங்க. ஆனா அம்பி அங்க கொடுத்து போட்டு தம்பி இங்க கொண்டு வருவாங்க. ஆனா எங்கட அப்பா கடப்பல்ல வச்சு ஆக்கள் வரக்குள்ள தம்பி பாப்பாங்க. ஆக்கள் எத்தனை 3 பேர் வராங்களா 2 பேர் வராங்களா? அவரு தூதங்குறி தானே தம்பி. அப்படின்னா தூதங்குறியாண்டா தம்பி 2 பேர் 3 பேர் வரக்குள்ள தம்பி அவரு என்ன பாம்பு கடிச்சிருக்கின்றத அப்பா அறிவாரு. அது எப்படி அது தெரியுமா? தெரியுமா தம்பி? அந்த தூதங்குறியன்று சொன்ன தம்பி அது அவங்கள அந்த படிப்புக்குள்ள அது தெரியும். அது 2 பேர் வந்தா முன்னுக்கு ஒரு ஆள் வந்தா ஆம்பி என்ன பாம்பு கடிச்சிருக்குது. 2 பேர் வந்தா என்ன பாம்பு, 3 பேர் வந்து அவட கடப்படலண்டா என்ன பாம்பு என்றத வந்து அது அந்த தூதங்குறியில எங்கட அப்பா அத அறிவாரு. அந்த பாம்பு சாரிய வந்தா பறஞ்சிருவாரு. ஒன்று கடிச்சிருக்குது இல்லாட்டி கடிக்கல, ஒன்று நக்கிட்டு போயிட்டு இல்லாட்டி ஏறிஞ்சு போயிட்டு என்பதை அறிவார் அப்பா. ஆனா எங்கட அப்பா நம்பி அந்த தூதங்குறியில எல்லாத்தையும் பார்த்து போட்டு, ஆனா எங்கட அப்பா ஆரையும் தம்பி நான் கொண்டதும் இல்லை. ஆனா அந்த அந்த தூதங்குறியில தம்பி எங்கட அப்பா உண்மையானதான். அப்பாவோட ஏழாட்டி தம்பி அப்பா சொல்லுவாரு, நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வாங்க. அம்மா கடைசியா எப்ப செஞ்ச நீங்க பாம்பு கடிச்சு வந்தாங்கன்னு சொன்னா இப்ப உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது எப்ப செஞ்ச நீங்க? பாம்பு கடிச்சு வந்தாமனே கல்லு அதான் எப்ப செஞ்ச நீங்க கடைசியா? இப்ப கிட்டடியில அப்படியே செஞ்சீங்களா? 2021 பிறகு தம்பி அப்பா மோசம் பண்ண பிறகு தம்பி பாம்பு கடிச்சு வந்தாங்க தம்பி. அப்படி அம்மா செய்யவும் இல்லை. 2021 முதல் தம்பி அப்பா இருக்கக்குள்ள செஞ்சது. ஆனா வந்தா செய்யலாம் அப்படி தம்பி. ஆனா வந்தா தம்பி அது செய்யலாம் தம்பி. எவ்வளவு நேரத்துக்குள்ள வரணும் பாம்பு கடிச்சு தம்பி? பாம்பு கடிச்சு தம்பி அங்க பாம்பு கடிச்சா தம்பி இங்க வந்த தம்பி நாங்க ஒரு மில்லியம் போய் தம்பி அதையும் காட்டுறேன். தெரியாம இங்க நிக்க இங்க தம்பி நில்லுங்க தம்பி, நாங்க எடுத்து வரணும். வரையா காட்டு எடுத்துட்டு எடுக்கிறது அப்படியே காட்டுங்க. இந்த மாதிரி நீங்க பிக்க தேவையில்லமா அப்படியே காட்டுங்க. தம்பி இந்த இருக்குது, இந்த இருக்கு தம்பி, இந்த இருக்க பாம்பு கடிச்சா தம்பி, இன்னாருக்கு இலைய தம்பி, இன்னாருக்கு இலைய தம்பி அப்படியே கசக்கி போட்டு தம்பி கொடுத்தா தம்பி. கசக்கி போட்டு சாப்பிட கொடுக்குறேன் தம்பி. இன்னாரிக்கத்தை நீங்களும் வெஜ்ஜு பாருங்க. ஒரு மாதத்துக்கு காய்க்கும் ஒரு மாசத்துக்கு காய்க்குவா? கடிச்சா தம்பி பாம்பு கடிச்சா தம்பி இன்னாருக்கு சரியா பாம்பு கடிச்சா தம்பி என்னையும் பண்றது அது
கடியாடி தம்பி கைக்கும், கடிச்சா தம்பி புளிக்கும், இல்லாடி இனிக்கும். கடிச்சா இனிக்கும், அதாவது பாம்பு கடிச்சாக்களுக்கு இதை கொடுத்தா இனிக்கும், கடிக்காதாக்கள் சாப்பிட்டா கைக்கும்ன்றீங்க. ஆனா கை பண்ணாம்பி தெரியும். என்ன பேர் சொல்றது? என்னண்டு? சிறியால் நங்கை. ஓகே. இந்த வளம் எல்லாம் மருந்து மருந்து அதுக்கு தான் தம்பி நான் வேலி போறதுக்கு தானே இங்கே வேலி தம்பி. அப்பா மோசம் எல்லாத்தையும் கவனியாவலை தம்பி விட்டுனாங்க. ஆனா தொடர்ந்து செய்யணும் என்று சொன்னா, இனியும் உங்களுக்கு செய்யணும் என்று சொன்னா என்ன செய்யலாம்? ஏதாவது உதவி செஞ்சா தொடர்ந்து செய்யலாமா? நான் செய்வேன் உதவி செஞ்சா அவன் எல்லா வேலையும் மருந்து குப்பைமேனி வேணும். குப்பமேனியோ? அதுதான் குப்பமேனி சொல்லு. குப்பைமேனி குப்பமேனி அண்ணா அடிக்கிற தயிர் விடா சரி சளிக்காம எங்களுக்கு சரியா சொல்லுங்க. சளி நெஞ்சு சளி வந்தா என்ன செய்யலாம்? அது கிடந்தி குடிச்சா 2 வெள்ளி கரைச்சி குடிச்சா சரி வரும். அது சரி. சளிக்கு தம்பி அது ஏனடா சளி தம்பி கிரந்தி சம்பந்தமாயும் வரும். அது மற்றது கிரந்தி குளிச்ச, மற்றது நம்மள அந்த சாப்பாட்டுக்குள்ளேயும் இருக்குது வித்தியாசம். இவங்களுக்கு எல்லாம் இப்ப சளி வந்தா செஞ்சு கொடுக்கலாம். அவனை இவங்களுக்கு எல்லாம் செய்யறா தம்பியாக்கலாம் மாட்டியா? வாரு நீங்க வருத்தம் வந்தா தம்பிக்கு என்ன வருத்தம் வந்தது கடைசியா சொல்லடா. அப்பாட கைப்பிடி முழுதும் பழகிட்டு படிக்கல மணி. கைப்பிடி என்று சொல்றது கைப்பிடி அந்த நாடி பிடிச்சு பாக்குறது நாடி சம்பந்தமான தம்பி அதெல்லாம் அவர் செய்வார். என்ன தில்லையம் மூலமையா தம்பி எங்க அண்ணாவுக்கு எல்லாம் தெரியும். எங்களோட அண்ணா தான் இப்ப இந்த எங்களோட அப்பாவுக்கு பிறகு எங்களோட அண்ணா தான் இந்த வைத்திய சம்பந்தமானது மெயின்டைன் பண்ணி கொண்டு எல்லாம் செய்யறாரு. மற்றது தம்பி நான் அதுல நானும் ஈடுபடல தம்பி. மற்றது அம்மாவுக்கு நான் அந்த சரக்கு சாமான் தம்பி எல்லாம் வாங்கி கொண்டு கொடுக்குற தம்பி. அந்த அது பண்றதுக்கு எவ்வளவு செலவாகும் நான் பண்றது தம்பி? அது என்னண்டா தம்பி, அது பொல்லாத பிரச்சனை உண்டு தம்பி. அது ஏனண்டா தம்பி, நானும் தம்பி நான் வேலையை போறேன். நான் குழம்புக்கு அங்கே வேலையை போறது. மற்றது நான் தம்பி 2 மாதத்துக்கு ஒருக்கா 3 மாதத்துக்கு ஒருக்கா தான் நான் பாருனா இங்கே. மற்றது அவ அம்மா என்ன செய்யறான்றது தம்பி எனக்கு தெரியாது தம்பி. அது என்ன வருத்தம் வந்த கடைசியா? அம்மா எனக்கு மருந்து வந்தவ வயிற்றால போறதுக்கா? அவர் நான் உங்க காட்டு அந்த வீடு அவர் மோசம் போயிட்டாரு. அவருக்கு மோசம் போனவர். அவரு ஒரு 10-15 வருஷம் அவர் செத்தாரு. அதுக்கு பிறகு வந்து அவர் தான் இல்லாம பொறுப்பு ஆயுர்வேதம் என்ன இந்த இது என்ன மாந்திரியம் எல்லாம் தம்பி மாந்திரியம் எல்லாம் செஞ்சு அவரும் எல்லாம் செய்யறாங்க. அது போட்ல இருக்கு தம்பி. பாருங்களேன் இங்க தம்பி, அங்க பாம்பு அடிக்காது தம்பி. கல்ல கொடுத்து போட்டு இங்கதான் கொண்டு வருவாங்க. இறங்கி கல்லுன்னா நீங்க சொன்ன கல்லு இல்ல? ஓ அந்த கல்லு தம்பி அங்க கொடுத்துட்டு தான் இங்க வரும். இங்க கொண்டு வராங்க தம்பி. அவடத்துல வச்சு அப்பா பாப்பாரு எத்தனை பேர் ஆக்கள் வராங்க முன்னுக்கண்டியது. ஏனண்டா அது அப்பா அந்த சூதம் குறி ஒன்று வைக்கிட்டாங்க. அது மூலமா கண்டுபிடிப்பேன் என்ன பாம்பு கடிச்சிட்டு தம்பி. ஆனா தம்பி அவங்க ஒன்றும் கரைக்க தேவையில்லை. அப்பா கண்டுபிடிப்பாரு தம்பி. ஏனண்டா அந்த சூதம் குறியில தம்பி அப்பா கண்டுபிடிப்பாரு. அப்ப இந்த பாம்பு கடிச்சிருக்கு, நீங்க அப்பாவோட 7ஆம் தம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போச்சு. நீங்க கொண்டு வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. இது என்னத்துல செஞ்சேன்னு சொன்னீங்க? இது இது ஒரு முகிலி மணி மாட்டு கொம்பு ஏதோ சொன்னீங்கல்ல? மாட்டு கொம்புல செஞ்சது என்ன? ரைட். இதெல்லாம் ஐயா கொழும்பு கொண்டு வரவர். ஐயா கொழும்புக்கு போயிருந்தோம். கொழும்புக்கு போய் லைசன்ஸ் எடுத்து வந்தவர். இப்ப உங்களுக்கு லைசன்ஸ் இருக்கு, மருந்து செய்யறதுக்கு லைசன்ஸ் இருக்கு. நாங்க போட் போட மாட்டோம். ஆமா, நீங்க எனக்கு ஒரு விஷயம் ஒண்ணு சொன்னீங்க சரியா? அது என்னன்னு சொன்னா அந்த மஹிந்த ராஜபக்ச வந்து அந்த கையில வந்து போட்டு அந்த தசமணி அது வந்து நான் கேள்விப்பட்ட விதத்துல வந்து கோடி கணக்கு விலைக்கு போகுதான்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நீங்க சொல்றீங்க ஜஸ்ட் ஒரு 5000 தான் செய்யலாம்னு சொல்லி சொல்றீங்க. 5000 செய்யலாம்ன்றீங்க. பெரிய விஷயம் அது. சரி கட்டணும்னு சொன்னா அதுக்கு உங்களுக்கு 5000 காசு தந்தா அந்த மணியில எடுத்து நீங்க செய்வீங்க. அப்படியா? நான் கடையில வாங்குவேன். கடையில வாங்கி வேற என்ன செய்வீங்க? அதை செய்ய சாமான அதோட சரி கேட்டுவாங்க. எவ்வளவு முடியும்? இப்போ ஒரு ஆளுக்கு மருந்து செய்யறேன்னு சொன்னா எவ்வளவு முடியும்? இங்க இருக்கிறார்கள் வந்து உங்களுக்கு தந்து செஞ்சுட்டு போறாங்களா, இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க? அவர்கிட்ட காசை போட்டு அவரோட காசை போட்டு அவர் எல்லாம் செய்யுது. காசு கேட்க மாட்டாரு. அவர் காசு போட்டு அவர் காசு போட செய்யுது. அவர் காசு கேட்கல.
அவர் வந்து வாராக்களுக்கு அந்த உதவி செய்த மாதிரி புண்ணியம் செய்த மாதிரி தான் இல்லை மருந்து கொடுக்குறது. காசு நம்ம விருப்பம் வேண்டாம் வச்சு போட்டு போகிறான், மற்றபடி காசு தாங்க வந்து கேட்க மாட்டாரு. அப்படிதான் எல்லாருக்கும் பார்க்குறேன். நானும் எனக்கு செஞ்சதானே, நான் பாம்பு கடிச்சு 5 வந்து செஞ்சேன். நானும் 1 ரூபா காசும் அவங்க கிட்ட வேண்டியும் இல்லை. நம்ம விருப்பம் வேண்டாம் கொடுக்குறான், எல்லாத்தையும் போகிறான். உங்களுக்கு பிறகு யாரம்மா செய்யறாங்க, செய்யறதுக்கு இருக்காங்க? எனக்கு பிறகு எனக்கு பிறகு என் மகன் மூத்தாளி செய்வார். அவருக்கு பிறகு எங்களையும் சொல்லி தருவீங்களா? எங்களையும் சொல்லி தருவீங்களா? எங்களுக்கு சொல்லி தருவீங்களா? அப்படி செய்யறேன். அவர் மகனுக்கு மூத்த மகனுக்கு எல்லாம் தெரியும். அவர் படிச்சவர் எல்லாம் தெரியும். அவர் இல்ல, அவருக்கு பிறகு சொல்லி கொடுக்கறதுக்கு ஆக்கள் இதுக்கான மகனுக்கு தானே அவர் மகன் சொல்லி கொடு. இதுக்கு பிறகு காலத்து பரம்பரையா வரும், பரம்பரையா வரும் தம்பி அது. ரைட். இப்ப ஐயா வந்து சொல்லி இருந்தார், அங்கிள் வந்து சொல்லி இருந்தார், எங்களை வந்து அந்த கல்லை கூட்டி கொண்டு போய் காட்டுறேன். அந்த கல்லை பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு அப்படி நம்ம அந்நேரம் பரம்பரையான கல் அது. எனக்கு நான் பிறக்கும் போதே சொல்றாங்க. ரெண்டா தானா நிலத்துல இருக்கா? நேரத்துல இருப்பாங்க. அப்ப அது வந்து அந்நேரம் வந்து ஆசிரியர் கொண்டு அந்த கல்லில கொடுத்துதான் நாங்கள் எல்லாம் அவட்ட போட்டு பாம்பு அடிக்கிறோம். ஆக்களுக்கு ஒரு நாளைக்கு 5-6 மணிக்கு மிஷின் நிறைய இப்ப கல்யாணம் வெட்டுற பாம்பு கட்டி ஒவ்வொரு அங்க இருந்து சரியா மயக்கத்தோட வருவாங்க. அந்த கல்லு நல்லா விஷயமா பிடிக்கணும். அது பிடிச்சி அதுக்கு பிறகு அந்த வைத்தியர் இந்த வைத்தியம் இருந்தது. அவரு மோசம் போன உறவு இஞ்சம்பாரு இங்க வந்தா எல்லாம் அவருக்கு வச்சு அவங்களுக்கு 2 நாளைக்கு வச்சு வைப்பாரு. 3 நாளைக்கு வச்சு அவருக்கு மருந்து கொடுத்து அந்த விஷயம் எல்லாம் இறைச்சிட்டால் இவர் அனுப்புவார். அந்த கல்லை தான் நாங்க பார்க்க போறோம். அத இப்ப கோயில் மாதிரி செஞ்சிருக்காங்க. அப்படியே இப்பயும் பாவனையில இருக்காது. ஆனா இப்பயும் அந்த கடிப்பட்ட ஆக்கள் போயிட்டா இல்ல காலை வச்சோன்னு என்ன நடக்குது? அந்த காலை வச்ச உடனே நமக்கு விஷம் இருந்துட்டா அந்த காலை விடாது. அப்படி ஒட்டி பிடிச்சிருக்கோம். நம்மள வாதமோ விஷயமோ இருந்தா அந்த காலை நம்ம விடாது. அப்படியே ஒட்டி பிடிச்சிருக்கோம். கீறி அந்த இடத்தை காட்டிட்டு வைப்பாங்க. எதுல கடிச்சிச்சோ அதுல வந்து நமக்கு நீங்க படத்தை கடிச்சு 5 ஆள், இதுல கடிச்சு 5 ஆள், அப்படி படத்துக்கு கொடுக்கணும். நம்ம படவாங்கறதுல தம்பி இங்க மட்டும்தான் தம்பி, கண்ணங்குடா ஊருல தம்பி இங்க மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி விஷயம் வேற இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க? நீங்க வேற எங்களுக்கு தெரியாம எப்படி உருவாங்கினது எங்களுக்கு தெரியாம இவ்வளவு உயரம். அது பிறகு நம்ம இந்த கல்லை குடிச்ச மரம் அதுக்குரிய சரித்திரங்கள் எதுவும் இருக்கா? கல்லு எப்படி வந்தது என்று சொல்லி அது வந்து அங்க அவர்கிட்ட கல்லு கொடுக்க அங்க இருக்கிற பாக்கலாம். விளக்கத்தை எல்லாம் கேட்போம். அப்ப அவ்வளவுக்கிட்ட போவோம். ஓகே போ. போய் அப்படியே பார்ப்போம். அம்மா உங்களுக்கு இது செய்யறதுக்கு உதவி என்ன வேணும்னு நான் அப்பதையும் கேட்டா நீங்க சொல்லல, அவருக்கு சொல்லுங்களேன். ஓ என்ன இருந்தா நீங்க இதை சந்தோஷமா தொடர்ந்து செய்யலாம். காசு எவ்வளவு வேணும் உங்களுக்கு? மருந்து செய்யறதுக்கு ஒரு மருந்து செய்யறதுக்கு எவ்வளவு தேவைப்படும் உங்களுக்கு? எவ்வளவு இருந்தா அவங்ககிட்ட ஒன்றுமே கேட்காம எல்லாருக்கும் செய்யலாம். இந்த எவ்வளவு நம்மளோட பிள்ளைகள் நிற்காங்க, இவங்களுக்கு எல்லாம் மருத்துவம் வந்தா நீங்க செய்யறீங்கன்னு சொன்னீங்க. எவ்வளவு இருந்தா செய்யலாம்? என்ன தெரியுமா அந்த மருந்துக்குரிய அந்த செலவு தம்பி, அது ஏனென்றா இப்ப ஒரு வருத்தத்துக்குரிய மாதிரி தம்பி அந்த மருந்துகளுக்குரிய செலவுகள் தம்பி அது சொல்லலாம் முடியாது. ஆனா அதுக்குரிய அந்த பட்ஜெட் தம்பி அம்மாட்ட இல்லை அது. ஆனா அது இவ்வளவு வந்து தம்பி அது சொல்லியுமே தம்பி. அப்ப இதுல நான் என்ன கேட்கிறேன்டா ஐயா, இப்ப இந்த வீடியோ பார்த்து ரைட்டா, இந்த வீடியோக்காக நான் கைக்கல, இந்த வீடியோ பார்த்து யாராவது ஒரு ஆள் உதவி செய்வோம்னு சொல்லி அவங்களோட மனசால நினைச்சு வந்தாங்கன்னு சொன்னா அவங்க எப்படியான உதவி செஞ்சா உங்களுக்கு ஓகேவா இருக்கும்ன்றத நான் கேட்கிறேன். இப்ப அவங்க பணம் தரலாம், இல்லைன்னு சொன்னா வேற விஷயங்களை உதவலாம், உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கலாம். விலங்குகளை நான் சொல்ற விஷயம். அதாவது நான் கேட்கிறது இந்த வைத்தியத்தை நீங்க தொடர்ந்து முன்னெடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தேவை? அதாவது எங்கட விருப்பம், எந்த விருப்பம் 2 பேர விருப்பம் என்னன்னா இந்த இருக்கிற வைத்தியம் வந்து அழிஞ்சு போக கூடாது, தொடர்ந்து நடக்கணும். எத்தனை பிள்ளைகள்? 3 பிள்ளைகள். 3 பேர் இவர் ஒரு ஆள், மத்த அவங்க ஃபேமிலியா செட்டில் ஆயிட்டாங்க. நீங்க இங்க தனியா தான் இருக்கீங்க. அப்ப இங்க தனியா அம்மாக்கு இந்த வைத்தியத்தை ஃபுல்லா செய்யறதுக்கு என்ன வேணும்ன்றதான் கேள்வி. பாப்போம் சொல்றீங்களாண்டு. அது மருந்து விலை குறைஞ்ச 5000 தந்தா காணுமா? 5000 காணாம. 10,000 தந்தா காணுமா? 10,000 காணும். 10,000 ரூபா இருந்தா 2 மருந்து செஞ்சு கொடுக்கலாம். இந்த வீடியோவை பாக்குறாங்க அம்மாவுக்கு வந்து உதவி செய்யணும்னு சொன்னா வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. அதை நாங்க திருப்பி வர மாட்டேனே, திருப்பி வந்து சந்திக்கிறோம். அண்ணாட நம்பரை தாங்க. அம்மா நம்பர் வந்து இருக்கோம்.
அம்மா ஃபோன் வச்சிருக்கீங்க ரைட் உங்களோட ஃபோன் நம்பரை சொல்லுங்க, கொஞ்சம் பெரிய இதுமா சொல்லுங்க ஃபோன் நம்பரை. ஃபோன் நம்பரை சொல்லுங்களேன். 25,000 ரூபாய் அவ வந்து செய்வா வேணாமா? அம்மா கேட்கறதுக்கு வெக்கப்படுறாவே, அதான் பிரச்சனை. இது தொடர்ந்து செய்யறதுக்கு என்ன செய்யணும்? அதாவது நாங்க வேற ஒன்றுக்கும் கேட்கல, அப்பா அவங்க கேட்கல மாதிரி நான் மருந்து கொடுத்து அது வேற காசு வாங்கி இருக்கிறோம். வாங்கி இருக்கிற அதால கேட்டு பழக்கம் இல்ல, வாயால கேட்டு பழக்கம் இல்ல. அம்மா சொல்றது விளங்கிச்சா? யாராவது வருத்தம் சொல்லி வந்தா அவங்களுக்கு வைத்தியத்தை செஞ்சுட்டு இவ்வளவு தாங்கன்னு சொல்லி கேட்டது இல்லையா? அதுக்கு வந்து அம்மா வந்து கேட்டு பழக்கம் இல்ல, அதால அம்மா கேட்கறதுக்கு வெக்கப்படுறாங்க. பழக்கம் இல்லை. இது என்ன வெக்கப்படுற? இப்ப எத்தனை வயசு அம்மா உங்களுக்கு? 60 வயசுல வெக்கப்படலாமா நீங்க? என்ன ஜோய்? சரி வாங்க இப்ப அந்த கல்ல போய் பாப்போம். நாங்க அந்த கல்லை பாத்துட்டு வரோம். ஒண்ணு தேவையில்ல. போயிட்டு அதை பாத்துட்டு வரோம். ஓகே, அம்மாட நம்பர் இருக்கா சொல்லுங்க. நான் சொல்றேன். 076 10 09 154 076 10 09 154 நம்பருக்கு கால் பண்ணீங்கடா டிரெக்டா நீங்க அம்மாவே கண்டாக்ட் பண்ணலாம். எங்களுக்கு தான் கால் பண்ணி அம்மாவை கண்டாக்ட் பண்ணணும் இல்ல, நேரடியா ஜாதிக்கு எதுவும் கொடுக்கணும் நினைச்சா கட்டாயம் ஹெல்ப் பண்ணுங்க. இதான் வந்து அந்த கல் இருக்கிற இடம். அந்த அண்ணா சொன்ன விஷக்கல் வந்து, அதாவது காலை கொண்டு வச்சா அந்த கல் வந்து ஒட்டி பிடிச்சிருமா விஷம் இருந்தா. அந்த வீடியோவில் ஃபுல்லா பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும். அந்த அம்மாவும் சொல்லியிருப்பாவோ, அந்த அண்ணாவும் வந்து சொல்லியிருப்பார் இதான் நடக்குது. அந்த கல் இங்க மட்டும்தான், கண்ணங்குடாவில் மட்டும்தான் அந்த கல் இருக்காம். இது வரைக்கும் ஒருத்தரும் பேர் இடத்த இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டது இல்லையா? ரைட், இதை ஒரு இதுக்குள்ள கட்டி வச்சிருக்காங்க. என்ன இது சிவலிங்கம் மாதிரி இருக்கு. என்ன போலாமா உள்ள? இல்ல சாப்பிடவே இல்ல காலம் மேல சாப்பிடே மச்சன் சாப்பிடாட்டி மட்டும்தான் உள்ள போகலாமா? வேணா சரி சரி சரி, தொட்டு பார்க்கலாமா? விஷம் இருந்தா ஒட்டி பிடிச்சிடும் நீ. இதான் அந்த விஷம் இருந்தா இதுல இதுதான் படுத்து கிடந்து ஏதோ செய்யறேன்னு சொல்றீங்க. என்ன அதுக்கு பிறகு மரம் தேங்காய் பால் பிரிஞ்சு பிரிஞ்சு அவசியம் பண்ற மாதிரி கழுவுவாங்க. என்ன கொடுவாங்க பாம்பு கடிச்ச உடனே இங்கதான் வருவாங்க. யாரா இருந்தாலும் கண்ணங்குடாவில இல்லாட்டி எங்க வருவாங்க வருவாங்க. பிறகுதான் இப்ப ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போறாங்க. முதல்ல எல்லாம் நாங்க சின்ன வயதுல இருந்து எங்களுக்கு தெரியும், காலையில் 10 மணி என்ன 11 மணி என்ன இங்க கல்ல கொடுத்த ஒரு தான் வைத்தியத்தை கொடுவாங்க. இப்ப கொஞ்சம் நம்பிக்கையா வருவாங்க. வந்தா உடனே சோறா புடிச்சு போடுவாங்க. இதுதான் வந்து அண்ணா சொன்ன அந்த கல்லு. இது பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே சிவலிங்கம் மாதிரி ஒரு ஷேப்ல இருக்கு. நான் கீழே இருந்து காட்டுறேன். நான் இப்ப கீழே இருக்கிறேன். இந்த உயரத்துக்கு பாருங்க, என் இடுப்பளவுக்கு இருக்கு அந்த கல்லு. கிட்டத்தட்ட எப்படி சொன்னா நம்மட ஒரு அடி இருக்குமா? ஒரு அடி இருக்கு வேணா. கீழே இதுக்கு கீழே எவ்வளவு இருக்குன்னு சொல்லி தெரியாதான். ஒரு அடிக்கு கூட இருக்குமென்று சொல்லி சொல்றாங்க. இது கீழே எந்த அளவுக்கு ஆழமா இருக்குன்னு சொல்லி தெரியாது. ஆனா இந்த கல்லுல வந்து காலை வச்சா உண்மையா விஷம் இருந்தா வந்து இந்த கல் வந்து அப்படியே ஒட்டி பிடிச்சிருமா. ஒட்டி பிடிச்சி அந்த விஷத்தை எடுத்ததுக்கு பிறகுதான் வைத்தியர்கிட்ட போறதா இருந்தாலும் சரி, ஹாஸ்பிட்டலுக்கு போறதா இருந்தாலும் சரி, இங்க இருந்து வந்து போறாங்க. கேட்கவே வித்தியாசமா இருக்கு. என்ன ஜோய், கேள்விப்பட்டிருக்கியா வரைக்கும்? இப்படி அது எப்படி வந்தது என்று சொல்லி தெரியுமா? இங்க முதல்ல உங்களுக்கு ஒரு ஆள் கொண்டு நாட்டி வச்சுதான் அது. நாட்டி வச்சுன்னு தான் சொல்றாங்க. தானா வந்ததுன்னு சொல்லி இல்லை, ஒரு கொண்டு வந்துட்டு தான் இருக்கு. கதையும் அப்படிதான் இருக்குண்ணே. வேற அது எப்படி யாரு வச்சேன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு யோசிக்கலையா ஒருத்தரும்? அது இப்போ அந்த காலத்தில் எங்கள் அப்பா அவங்க காலத்தில் அவங்க சொன்னதான். அது இப்போ ஞாபகம் இல்லை எங்களுக்கு. அதாவது தாங்க வைக்கணும். காலமையில வாதமா வந்து வந்த இன்றைக்கு காலையில காலமே போன வெள்ளிக்கிழமை கொண்டு கொடுத்துட்டு போன இருக்கா. இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கான் டை கொண்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க. காலை வச்சா ஒட்டி பிடிக்குதா? அதுல கொஞ்சம் பிளேட்டால கீறிட்டு போட்டுமா, இந்த பெருதில்ல இதுல கீறிட்டு போட்டு அந்த கல்லுல வைக்கிறேன். வச்சா அது இழுக்கும், நல்லா இழுக்கும். நமக்கு தெரியும் இழுக்குற விஷம் இருந்தேண்டா. விஷம் இருந்தேண்டா வண்டு இதுகள் குத்தி நாய் அடிச்சு அப்படி விஷம் இருக்க வேண்டாம். அது இழுக்கும், நமக்கு தெரியும் இழுக்குற. கத்துவாங்க சில பேர். நீங்க வச்சிருக்கீங்களா காலை? நாங்களும் கொடுத்தான். உங்களுக்கு அப்படி ஒட்டி பிடிச்சி இழுத்தது? நான் அங்க வீட்டை எங்க அம்மாட வீட்டை போனப்ப புல்லு கிடந்து என்ன காலில் ஊத்திட்டு பிறகு கொண்டு கல்லுல உடுத்தேன். உடுத்தாப்ப இழுத்தது சரியா.
சரியான கத்து காத்துவாங்க இந்த கேக்கும் கத்துற கல்லுல இழுத்து அப்படி நடக்கக்குள்ள சொன்னீங்கன்னா நாங்க வருவோம் வந்து பாக்குறதுக்கு. வந்து அதுதான் இழுத்து எல்லாம் கிளிகளால் தாராங்க. அதுக்கு பேர் எதுவும் இருக்கா அதுக்கு கல்லுக்கு? விசக்கல்லு சொல்றேன். விசக்கல்லு நான் சொல்றேன். விசக்கல்லடி என்ன சொல்றேன் அந்த இடத்துக்கு பேர் என்ன? ரைட். பிறகு இந்த இது சவம் போல கொண்டு வருவாங்க. அந்த கல்லுல ஒரு தழும்பிடுவாங்க. இவரை போல ஒரு கொடியன் 2 காலம் நடக்குறல்ல. இவரை போலயா? கொண்டு வந்து கல்லுல கொடுத்துட்டு போனவே ஒரு தரம் கொடுத்துட்டு போக ஒரு கால் வச்சு நடக்க தொடங்கிட்டாரு. தரம் கொண்டு வந்து கொடுக்க 2 காலம் நடந்து போனவர். பிறகு கேட்டீங்களா? இன்றைக்கு காலையிலயும் ஒரு ஆளுக்கு கொண்டு வந்து கொடுத்து அந்த காலில் ஒட்டி பிடிச்சி இழுத்து அவசுவமாயிட்டு போனதான் இன்றைக்கு காலையில நடந்திருக்கு. திரும்பி இன்னொரு நாளைக்கு அப்படி செய்யக்கூட நம்ம அது அந்த டைம் தெரியாது. அவசரத்துல வராங்கல நில்லுங்க வரட்டு மணி நிப்பாட்டி வைக்கலாமா? பாம்பு கடிச்சா வாதம் கீடி இதுகள் கடிச்சாலும் சரிதானத்திலே வந்து கூப்பிட்டு நிக்கிறான். வந்து எல்லாம் கொடுத்து போவாங்க இல்லாட்டி சொல்ல மாட்டாங்க. அந்த செய்யறாங்கல்ல அவங்க அவர்தான் செய்யற அவரு. அந்த நேரத்துல எங்கட அப்பா அவங்க செய்து வந்தவங்க. பிறகு எங்கட அண்ணா அவங்க கல்லில் கொடுத்து வந்தோம். பிறகு அவங்க பிறகு இந்த வேறு தான் கொடுக்குறோம். பெரும்பாலும் வேறு கொடுப்பாரு. இந்த தீர்த்து டாக்கள் கொடுக்கணும். அவர் ஐயரா குறுக்கலா இல்லாட்டி பூசாரி? ஒன்றுமில்லை. ஓ அப்படி வேறு இல்லைண்டா இன்னும் அங்க எங்கிட்ட தான் இப்ப போய் வந்தேன். அவர் வந்து அவரை கூப்பிட்டு கொடுக்குற இப்படி யாருண்டானே இந்த தீர்த்தாகலை கூப்பிட்டு கொடுக்குறான். இவர் இல்லைண்டா. ரைட். இதோட வந்து இதுக்கு இவ்வளவு நேரம் வேற கண்டிருக்க மாட்டீங்க. என்கிட்ட வந்து வீடியோ எடுத்து கொண்டு வந்து வர்றான் நம்ம கேமராமேனு வர்றான். என்னென்னு சொன்னா வந்து பாத்தீங்கன்னா அவரோட பேரு தில்லைநாதன் என்று சொன்னவர். அங்கே நாங்க வந்து பைக்கை நிப்பாட்டி அங்களுக்கு இப்படி இந்த விஷ வைத்தியம் சம்பந்தமா எங்களுக்கு சில விஷயங்கள் தேவைன்னு சொல்ல தம்பி நான் கூட்டிட்டு போறேன் தம்பி என்று சொல்லி அப்பதே ஒரு 10 மணிக்கு எங்களோட வலிக்கிட்டு இருப்பாரு நினைக்கிறேன். நான் இப்போ 1 மணி இவ்வளவு நேரம் எங்களோட சேர்ந்து திரிஞ்சு முகம் சுளிக்காம கூட்டிட்டு போய் அந்த பக்குவம் இங்கால பக்கத்துல மட்டும்தான் கிடைக்குது. வேற எந்த இடத்துலயுமே அந்த ஒரு மரியாதையும் அந்த ஒரு பக்குவமும் வேற யார்கிட்டையும் இல்லைன்னு சொல்லணும். நாம கூட ஜோய் யாரோ ஒரு ஆள் வந்து எவ்வளத்துக்கிட்ட வீடு இந்த ஒரு ஆள் வீடை கேட்டா இப்படிதால போய் இப்படி திரும்புங்கன்னு நான் சொல்லுவோமே தவிர வாங்க கூட்டிட்டு போறோம்னு கூட்டிட்டு போவோமா? அந்த பக்குவம் விஞ்சால பக்கம் இருக்குது. அதை பார்க்க உண்மையா சந்தோஷமா இருந்தது. இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துருந்தீங்கன்னு சொன்னா தெரியும். இந்த விஷக்கல்லை பத்தி தானா தோன்றுன ஒரு அதிசய கல்லை பத்தி இந்த வீடியோவில் நாங்கள் சொல்லியிருப்போம். போய் அதை பார்த்தும் இருப்போம், உங்களை காட்டியிருக்கிறோம். அது சம்பந்தமா இல்லாட்ட நிறைய பேட்ட விஷயங்களை கேட்டு இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்தா யாருக்கெல்லாம் போய் சேரணும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இங்கே கண்ணங்கூடாவில் இருக்கலாம், அவங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறும்.